ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். சுவாமி ராம்தாஸ் அவர்களின் தெய்வீக தரிசனங்கள் கிளிம்சஸ் ஆஃப் டிவைன் விஷன் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். இந்நூல் சுவாமி ராம்தாஸின் பதிப்பிக்கப்படாத 1933, 34, 35 ஆண்டுகளின் கடிதங்களிலிருந்து தெய்வீக தரிசனம் என்னும் நூல் தக்க தலைப்புகளின் கீழே தொகுக்கப்பட்டது. இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கையின் சிறப்பு, குருவும் சத்சங்கமும் இறை நாமம் என்பதாகும். முதலில் வாழ்க்கையின் சிறப்பு. தேவைப்படுவது என்னவென்றால், வாழ்க்கையை பெரும் பேறு பெற்றதாக, விடுதலை அடைந்ததாக செய்ய வேண்டும். அதற்கு உன் உயிருக்கும் உலகத்தின் இருப்புக்கும் தலைவனாகிய எல்லாம் அறிந்த இறைவனின் சித்தத்திற்கு உனது செயல்கள் அனைத்தையும் முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போது எந்த துறையின் பணிகளில் நீ நியமிக்கப்பட்டாலும் உன்னுடைய இயல்புக்கும் தகுதிக்கும் பொருத்தமாக அது அமையும். ஒரு பொம்மையை வைத்து நீ விளையாடுவதைப் போன்று வாழ்க்கை ஒரு விளையாட்டே ஆகும். நீ வெளிப்படுத்தும் எல்லா மனக்கிளர்ச்சிகளும் உணர்ச்சிகளும் இந்த விளையாட்டை நடத்துவதற்கு இன்றியமையாதவையாகவும் தவிர்க்க முடியாதவையாகவும் இருக்கின்றன. எந்த ஒரு பாதிப்புமற்ற சாட்சியாக இருந்து கொண்டு நீ வாழ்க்கையை கவனிக்கும்போது கொள்கைகளின் மோதல்கள், ஆசைகள், எண்ணங்கள் ஆகியவற்றால் ஆனதே இந்த வியக்கத்தக்க வாழ்க்கை என்பதை உணர்வாய். இது ஒரு விளையாட்டை அன்றி வேறு ஒன்றும் இல்லை என்பதையும் உணர்வாய். ராமதாசன் எல்லா மக்கள் முன்பும் வைக்கும் லட்சியம் சுதந்திரமும் விடுதலையுமே ஆகும். அதற்கு சற்றும் குறைந்ததல்ல. இந்த உலகில் வாழும்போது ஒருவன் அந்த தெய்வ சக்திக்கு ஆட்பட்டு வழிநடத்தப்பட்டு இயக்கப்படுகிறான். அந்த தெய்வ சக்தியிடம் அவன் சரணடைவதன் மூலமே விடுதலை எய்தப்படுகிறது. ஆட்டு மந்தையைப் போல் வாழ்வது வாழ்க்கையின் நோக்கமன்று. உயர்ந்த நிலையான முழு சுதந்திரத்தை அடைய ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னிடத்தில் புதைந்து கிடக்கும் ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். சூழ்நிலைக்கேற்ப மனிதன் பணிய வேண்டிய இடத்தில் பணிந்தும், உறுதியாக இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பாறையைப் போல் உறுதியாகவும் சுதந்திரமாகவும் இருந்து செயல்பட வேண்டும். உறுதியான கொள்கை பிடிப்பு இல்லாது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் காற்றடிக்கும் திசையெல்லாம் அலைப்பாயும் மனதுடன் இருக்கும் கோழையானவன் ஒரு சிலரின் பரிதாபத்திற்கும் மற்றவர்களின் ஏளனத்திற்கும் ஆளாகிறான். வெற்றியும் தோல்வியும் உனக்கு சமமாக இருக்கட்டும். இந்த உண்மையை உணர்வதே மன அமைதிக்கான வழியாகும். இறைவன் எதை தீர்மானிக்கிறானோ அது நமது நன்மைக்கே என்பதை முழு மனதுடன் நம்ப வேண்டும். உண்மையில் ஒவ்வொரு இழப்பும் தோல்வியும் அதிர்ஷ்டமின்மையும் முழுமையான நன்மையை தன்னகத்தே கொண்டு விளங்குகிறது. எந்த பரம்பொருள் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் உறைவிடமாக இருக்கின்றதோ அந்த பரம்பொருளே மனித சிந்தனைகளுக்கும் காரணமாகவும் இருக்கிறது என்ற உண்மையை முழு நம்பிக்கையுடன் அறிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையின் நோக்கம் நீ மகிழ்ச்சியுடன் இருப்பதுடன் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும். பிறருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்படி உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதில்தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. கடவுளிடம் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கையை உன்னிடம் பொறுமையும் சமநிலையும் வளர்த்து கொள்ள பயன்படுத்த வேண்டும். மகிழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் அமைதியும் எப்போதும் நம்பிக்கையின் விளைவால் ஏற்படும். குழந்தையைப் போன்று இரு, ஆனால் குழந்தைத்தனமாக இருக்காதே. இறைவனின் ஆனந்தமான சுதந்திர குழந்தையாக இரு. உன்னுள் இருக்கும் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தி உன்னை சுற்றி எப்பொழுதும் அன்பையும் ஆனந்தத்தையும் பரப்புவாயாக. போராட்டத்தினால்தான் நீ வெற்றி பெறுவாய். போராட்டம் என்பது மனத்தின்மையை வளர்த்து கொள்வதற்கும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கமான ஆன்ம அனுபூதி நிலைக்கு படிப்படியாக விழிப்படைவதற்கும் ஆகும்.
உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு புகழ்ச்சியோ அல்லது இகழ்ச்சியோ அது அனுகூலமாகவோ அல்லது விரோதமாகவோ இருப்பினும் அதை உன்னுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும். உன்னுடைய மனோபாவத்தையும் உணர்ச்சியையும் வெல்வதன் மூலமாக சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள், எதையும் நியாயப்படுத்துதல் ஆகியவைகளை முற்றிலும் விட்டுவிடு. இறை நாமமே உனக்கு உற்ற துணை. உன் மீது நீயே சுமத்தி கொண்டிருக்கும் வாழ்க்கையின் பெரிய பொறுப்புகளாக கருதப்படுபவைகளை சிறிது சிறிதாக குறைத்துக்கொள். எப்பொழுதும் நீ பற்றுதலற்று எனது என்னும் உடைமைப்படுத்தி கொள்ளும் எண்ணத்திலிருந்து விடுபடுகின்றாயோ அப்பொழுதே உலகம் அனைத்தும் உன் காலடியில் இருக்கும். சந்தேகப்படாதே, உலகத்தின் கருத்துகளுக்கு செவி சாய்க்காதே. இந்த அற்ப விஷயங்களை கடந்து நீ மேல் நோக்கி செல்ல வேண்டும். ஆன்மீக நாட்டத்தில் நீ தீவிரமான உறுதியுடனும் மிகுந்த ஸ்ரத்தையுடனும் இருக்க வேண்டும். அடுத்த தலைப்பு குருவும் சத்சங்கமும். குருவை விட மிக உயர்ந்த தெய்வம் இல்லை. குருவே இந்த பிரபஞ்சத்தின் தலைவனாகவும் மேலான நிலைத்த உண்மையாகவும் உன்னுடைய ஆன்மாவிற்கும் மற்றும் அனைத்து உயிர்களுக்கும் ஒரே எஜமானராகவும் இருக்கின்றார். ஸ்ரீராம் குருவாக இருக்கின்றார். நீ குரு மந்திரத்தை பெற்றுள்ளதால் நீ கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குழந்தை என்று மீண்டும் மீண்டும் உறுதியளிக்கப்பட வேண்டுமென்று நினைக்கின்றாயா? எப்பொழுதும் நீ அவ்வாறுதான் இருக்கின்றாய் என்பதை உணர்வாயாக. உனது கடவுள், உனது குரு உன்னுள்ளே குடிகொண்டுள்ளார். உண்மையில் சத்சங்கத்தை விட மிகவும் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. குருவின் அவசியத்தை பற்றி எல்லா மகான்களும் ஒரே கருத்தை கொண்டுள்ளனர். அருள்நாட்டம் கொண்டுள்ள ஒருவன் குருவின்றி ஆன்மீக குறிக்கோளை அடைய முடியும் என்று சொல்வது தாயின்றி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வதற்கு ஒப்பாகும். அழிவற்ற நித்திய ஆனந்த சொரூபமாக நீ இருக்கின்றாய் என்பதை ஒரு கணமும் மறவாதே. மகான்களிடம் நீ இடைவிடாது தொடர்பு கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த பேருணர்வில் அல்லது நினைவில் நீ நிலைத்திருக்க முடியும். உன்னிடம் தொடர்பு கொள்ளும் எல்லோரிடத்தும் அன்புடனும் மன்னிக்கும் தன்மையுடனும் ஈகை குணத்துடனும் இரு. ஆட்டு மந்தையைப் போல இருக்காதே. உன்னுடைய உள்ளார்ந்த தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்து. மேலும் அது உனது குணங்களிலும் எல்லா செயல்களிலும் சுதந்திரமாக ஒளிர செய்ய இடங்கொடு. தெய்வீக மனிதர்களின் சத்சங்கத்தால் நீ வாழ்க்கையின் மேலான குறிக்கோளை அறிந்து கொண்டிருப்பாய். இந்த சத்சங்கத்தின் வாயிலாக நீ அடைந்துள்ள அறிவொளியை எந்த திரை கொண்டும் மறைத்துவிட முடியாது. நீ இறைவனின் தெய்வீக சாநித்தியத்தில் எப்பொழுதும் இருக்க அருள் புரிவாயாக. அடுத்த தலைப்பு இறை நாமம். தெய்வீக ராம மந்திரம் சொற்களால் விளக்க இயலாத உன்னத சக்தி கொண்டது. அதன் உதவியால் நீ மரணத்தையே எதிர்கொள்ளலாம். எப்பொழுதும் அச்சமின்றி சுதந்திரமாக இரு. எல்லா ஆற்றலுக்கும் அமைதிக்கும் மூல காரணமாகிய இறைவனே உனது தாயாகவும் தோழனாகவும் தலைவனாகவும் எப்பொழுதும் உன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்றி வேண்டிய உதவிகளை செய்து உன்னை வழிநடத்தி செல்கின்றான் என்று உறுதியாக நம்பு. இறைவனின் மற்ற எல்லா நாமங்களும் மேலானதும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தாலும் ராம் என்ற நாமமானது அதற்கே உரிய தனிப்பட்ட சிறப்பை பெற்றதாகும். மந்திரத்துக்கு ஓசை நயம் ஒரு முக்கியமான பகுதியாகும். ஏனெனில் உச்சரிக்கும் சொல் அல்லது ஒருங்கிணைந்த சொற்களின் இனிய மெல்லிசையானது சிதறடைந்த மனதிற்கு அருமருந்தாக அமைகிறது. எல்லா சொற்களையும் விட ராம் என்ற சொல் மிக இனிய ஓசையை உண்டாக்குகிறது. ராம் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மனதிற்கு இதமும் சமாதானமும் கொடுப்பது போல் வேறு எந்த 2 எழுத்துக்களும் இணக்கமான இன்னிசையை கொடுப்பதில்லை. மேலும் ராம் என்பது ஓம் என்ற புனித மந்திரத்தின் சக்திக்கு ஒப்பானது என்ற கூற்று உண்மையாகும். சகுனம் அல்லது உருவ வழிபாட்டின் வழியாக இறைவனை அடைய விரும்பும் பக்தனுக்கு ராம் என்ற பெயர் ஒரு கடவுள் அவதாரத்தின் நாமமாகும்.
இக்காரணங்களால் ராமதாஸ் மற்ற கடவுளரின் நாமங்களை காட்டிலும் ஜபத்திற்கு ராம் என்ற நாமமே பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கருதுகிறான். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களின் தெய்வீக தரிசனங்கள் கிளிம்சஸ் ஆஃப் டிவைன் விஷன் என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.